என்ன எண்ணிட்டு இருக்கீங்க? லஞ்சம் வாங்கின பணம் அப்படியே கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு காசு இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டாரு. சார் தம்பி, இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட. ஆனா தொடர்ந்து நான் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டேன். பார்க்கலாமா? என்ன பாப்பேன்? அட பாவிங்களா, பிச்சை எடுப்பானா பெருமாள், அதை புடுங்குவானா அனுமாரு, கதையா அடிச்சு ஐயா. 50-50 பொறுக்குனே மொத்தமா அடிச்சுட்டு போயிட்டாங்களடா. ஏய் நில்லு, சொன்ன கேட்க மாட்டேன். எங்க ஓடி நிக்கிற? நில்லு. ஏய் நில்லு, உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன். ஏய் நில்லு, உங்க அப்பா மவள. ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல. ஏய் ஏகம்பரம் ஐயா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு வீட்டுக்கு உடனே ஃபோன் பண்ண. சரிங்க, கவனமா பாத்துக்கயா. சரி சரி. ஏமா நில்லு. என் புருஷன் என்ன குடிச்சிட்டு அடிக்க துரத்திட்டு வராருங்க. என்ன வராரு பாருங்க. வாடி. ஏய் வாசமா மாட்டிக்கிட்ட. வாடி. ஏய் விடுடா. ஏய் யோ நீ யாரையா கேக்குறதுக்கு? நீ யாரா? பண்ணிட்டே. வாடி. ஏய் என்னையா? அவன தோலச்சு கூட தோலச்சு. நீ என்ன சப்போர்ட்டா? உங்க அப்பா என்ன பெரிய இவனா? வாடி. ஏய் விடுறானே ராஸ்கல். என்னடி இவர என்ன பெரிய நாட்டாமையா? ஏண்டா என்னடா என்னடா ஓவரா பேசுற? இன்னும் 2 போடுங்க சார். ஏண்டா ஐயாவே ஏத்து பேசுறியா? உன் பொண்டாட்டினா நீ என்ன வேணுமா பண்ணுவியா? இல்லைங்கய்யா, நான் அப்படி பண்ண மாட்டேங்கய்யா. என்னமா தகராறு? எங்க அப்பாக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடுங்க ஐயா. அதையும் விற்க முடியாத அளவுக்கு என் பேர்ல எழுதி வச்சுட்டாருயா. அதை என் பேருக்கு மாத்தி எழுதி கொடுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து என்னை போட்டு அடிக்கிறாருங்கய்யா. இவர் பேருக்கு எழுதி வச்சா நாளைக்கே வித்து குடிச்சு அழிச்சிருவாருங்கய்யா. வலி தாங்க முடியாம தான் என் நடு ரோட்டுக்கு வந்தேன். நடு ரோடுன்னு கூட பார்க்காம துரத்தி அடிக்கிறாருங்கய்யா. இதை நீங்களே என்னன்னு கேளுங்கய்யா. தப்பு தாங்கய்யா, இனிமே அடிக்க மாட்டேங்கய்யா. வாடி போலாம். இப்படிதான் சொல்லுவா, ஊட்டாண்ட வந்து அடிப்பேன். அதான் அடிக்க மாட்டேன் சொல்றல. வாடி, எதா இருந்தாலும் ஊட்டாண்ட போய் பேசிப்போம். டேய் நில்லு, இங்க வா. இனிமே செத்தாலும் என் பொண்டாட்டி அடிக்க மாட்டேங்கய்யா. என்ன மன்னிச்சிருங்கய்யா. அடியே ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டு வாடி. ஆமாங்க ஐயா, இனிமே ரோட்ல ஓடி கலிச்சி பண்ண மாட்டேங்க ஐயா. நீ போ, இவன் இங்கே இருக்கட்டும். ஐயா இல்லைங்க ஐயா. இல்லம்மா, இவனை எப்படி விட்டா நாளைக்கு தண்ணி அடிச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக பண்ணுவான். நாளை தட்டி காலையில் அனுப்பி வைக்கிறேன் ஐயா. அப்பதான் சரிப்பட்டு வருவான். ஐயா பாடிகார்ட் முனிசர்மான சத்தியமா சொல்றேங்க ஐயா. இனிமே திட்ட மாட்டேங்க ஐயா, அடிக்க மாட்டேங்க ஐயா, முறப்ப கூட பேச மாட்டேங்க ஐயா. ஆமாங்க ஐயா, அவரை விட்டுருங்க ஐயா. கவலைப்படாதம்மா, உன் புருஷனை அரெஸ்ட் பண்ணிலாம் கேஸ் போட மாட்டேன். ஜஸ்ட் என்கொயரி தான். என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். நீ போமா. ஏகம்பரம் ஐயா, இவனை உள்ளதில்ல. சரிங்க, நான் வந்து பேசிக்கிறேன். ஐயா விடுங்க ஐயா. போடா ஐயா, போடா விடுங்க ஐயா. என்னை பார்த்தா ஹாய் சொல்லுவாங்க. படிப்பு சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் கிளம்பும் போது பாய் சொல்லுவாங்க. அவ்வளோதான்.
நிக்கிற? வா உள்ள போலாம். இருடி, கலக்கிற போல இருக்கு. சீ, அதெல்லாம் எதுவும் இல்லையே. நான் உன் ட்ரெஸ்ஸ பத்தி சொல்லலம்மா, அங்க நடந்தத பத்தி கேட்டேன். என்னங்க? அன்னைக்கு கேட்டதுக்கு என்னமோ போனமா படிச்சமா வந்தமான்னு ரொம்ப ஓவரா அலட்டிக்கிட்ட. இப்ப பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் செட் ஆயிட்டாங்க போல இருக்கு. சீச்சி, அப்பெல்லாம் எதுவும் இல்லையே. ஒருத்த வந்து உன்னை டிராப் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போனது நான் தான் பார்த்தேனே. அப்புறம் மறைக்கிற? மறைக்கலடி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் நினைக்கிற மாதிரினா? நீ உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போற மாதிரி பீச் பார்க்கு மாயாஜால்னு சுத்துற ஆளு நான் இல்ல. நான் கிளாஸ் முடிச்சிட்டு வெளியில வந்தேன், அவனும் வெளியில வந்தான். மேடம் நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு கேட்டான். நான் இந்த பக்கம் போறேன்னு சொன்னேன். அதுக்காக நானும் இந்த பக்கம் தான் போறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களை டிராப் பண்ணட்டுமான்னு கேட்டான். அதான் பைக்ல ஏறி வந்தேன். பாய் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு குறிப்பிட்ட ஏரியா எதுவும் கிடையாதுமா. பொண்ணுங்க எந்த பக்கம் போறாங்களோ அந்த சைடு தான் நானும் போறேன்னு டிராப் பண்றேன்னு சொல்லி முதல்ல ஆரம்பிப்பாங்க. இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, உனக்கு போக போக எல்லாம் தெரியும். அதுக்கெல்லாம் மயங்குற ஆள் நான் இல்ல. நான் உன்னை தப்பா சொல்லலடி, இதெல்லாம் தப்பு இல்லைன்னு தான் சொல்றேன். இப்பதானே உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, இன்னும் நிறைய பசங்களோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீயும் என்னோட மென்டாலிட்டிக்கு வந்துருவ. நான் ஒன்றும் நிறைய பசங்களோட எல்லாம் பழக மாட்டேன். இவ ஏதோ பார்க்க டீசெண்டா இருந்தான், அதான் இவன் கூட வண்டியில வந்தேன். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டேன். ஒரு பக்கெட் தண்ணில ஒரு சொட்டு நீல விழுந்தாலும் அந்த தண்ணியில ப்ளூ கலரா மாறிடும். அதுக்கப்புறம் எவ்வளவு நீல விழுந்தாலும் அந்த தண்ணி அதே கலர்ல தான் இருக்கும். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பழக்கமும் அதே மாதிரிதான். நிறைய நீலம் விழுந்தா துணி கரையாடும் எனக்கும் தெரியும். ஒரு சொட்டோட நிறுத்திப்பேன். நான் லைஃப் என்ஜாய் பண்றத பத்தி பாக்குற, நீ லைஃப்ல செட்டில் ஆகுறத பத்தி நினைக்கிற. சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, வா போலாம். வாங்க மிஸ் காயத்ரி. குட் மார்னிங். உட்காருங்க. உங்களை எதுக்காக வர சொன்னா, உங்களை கொலை பண்ணுறதுக்கு 3 பேர் முயற்சி பண்ணான்னு சொன்னீங்கல்ல. 301 சார், அந்த கவலை கூட்டிட்டு வா. ஓகே சார். சாரி, நீங்க நேற்று நைட்டு ஃபோன் பண்ணிருக்கீங்க, நான் பார்க்கல. அதனால என்ன? ஏய் வாடா. இவன் நான் பாருங்க. டேய் நிமிந்து பாருடா. நிமிந்து பாருடா. அட ஒன்ன தாண்டா. உங்களை கொல்ல வந்த 3 பேர்ல இவனும் ஒருத்தனா இருப்பானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவன் நான் பாருங்க. இல்லை இன்ஸ்பெக்டர், என்னால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியல. சார் வேணாம் சார். சார் என்னடா அடிக்காதீங்க சார். சார் வேணாம் சார். சார் நான் இல்லை சார், சொன்ன கேளுங்க சார். பேசாம இருடா. சார் இல்லை சார். சார் சொன்ன கேளுங்க சார். சார் மேடம் இப்ப பாருங்க. சார் நான் இல்லை சார். திருநாட்டு இவனை உள்ள வைங்க, அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே நடரா. மேடம் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நீங்க இப்ப போங்க. ஏதாவது விஷயம்னா நான் தகவல் சொல்லி அனுப்புறேன், அப்போ வாங்க. பார்த்துடா பார்த்து அப்படியே அப்படியே லெஃப்ட் போடா. லெஃப்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ.
லெஃப்ட்டில் வா. அப்படியே ஓட்டு, அப்படியே போ. ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரைட்டில் வாடா, ரைட்டில் வாடா. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போ. டேய் பார்த்து வா. லெஃப்ட்டே வா. ஸ்ட்ரைட்டாக பிடி. ரைட்டு வா. டேய் பாத்துறா பைக்கில். டேய் ரைட்டில் போகாத, லெஃப்ட்டில் ஓடி. டேய் லெஃப்ட்டில் ஓடின்னு சொல்லினே இருக்க, ரைட்டில் போனா என்னடா அர்த்தம்? லெஃப்ட்டில் ஓடுறா. டேய் ஸ்பீட் பிரேக்கரா, காமெடி தூக்கின போறா. டேய் அமெரிக்காவில் தான் ரைட்டில் ஓட்டணும், இது இந்தியா. லெஃப்ட்டில் தான்டா ஓட்டணும். வாடா லெஃப்ட்டில். நான் லெஃப்ட்டில் தான்டா போகிறேன், அது ரைட்டில் போகுது, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ ரைட்டில் போ. ரைட்டில் போனால் தான் நீ திட்டுற இல்லை? அப்போ ஏதாவது ஒரு டேய் லெஃப்ட்ல வந்து சொல்டா. ஆமாம். டேய் இப்படிடா ஸ்பீக்கர்லாம் வருது, ஓரமா வாடா. டேய் ஓட்றா. ஓடி. அப்போ ஏதாவது ஒரு டேய் லெஃப்ட்ல வந்து சொல்டா. ஆமாம். டேய் இப்படிடா ஸ்பீக்கர்லாம் வருது, ஓரமா வாடா. டேய் ஓட்றா. ஓட்றா. ஓடி. டேய் லெஃப்ட்ல ஓடுறானா ஒரே அடியா ஸ்டேரிங்க வச்சியடா. நீ தான் ஓடின்னு சொன்ன, நான் ஓடிச்சேன், ஒடிஞ்சு போச்சு. டேய் ஒடினா அதுக்காக இப்படியாடா ஒரே அடியா ஓடிப்ப? உனக்காக கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி டிரைவிங் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்தேன்டா. இப்போ என்ன பண்றது? கவலைப்படாத, இதுக்கெல்லாம் ஐடியா வச்சிருக்க மாட்டேன். எத்தனை வருஷம் சர்வீஸ். இங்க பார். என்னது இது? டேய் இப்போ டிரைவிங் ஸ்கூல்ல இருக்க வண்டி எல்லாம் நெட்டு போல்ட் போட்டு முடிக்கிருப்பாங்கன்னு நினைக்காத. எல்லாம் டுபாகுரு. இந்த மாதிரி காஸ்ட்லி பேஸ்ட்டை போட்டு ஓட்டுனேன்னு வச்சுக்கோ, டைட்டா ஓட்டிக்கும். முன்னெல்லாம் மைதா மாவு பசை போட்டு தான் ஓட்டுவாங்க. இந்த ஒற்றம் பாடுறா, தெரியாதுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்றான். இப்பப்பா இந்த சுந்தர பத்தி நீ புரிஞ்சுக்குவேன். இந்தா போட்டு ஒரே அமுக்கு ஓட்டு. அமுக்கு எடு. எப்படி ஓடு பார். பாத்துரா நேர போ. எப்படி போது பார். ஐயோ எப்பா, இன்னும் 3 நாளைக்கு எழுதுக்க முடியாது போல இதடா. என் பொண்டாட்டி புண்ணியம் பண்ணிருக்கா. யாரும் எப்படி வந்து மோதுறான்? அம்மா ஐயோ டேய் யாருக்கு அடுத்தாரு 73 நம்பர் எப்படிடா போனா? ஓட்டு மேல கார் ஓட்டுங்கன்னா போலீஸ் மேலே கார் ஓட்டிங்களா உங்களே? ஆஹா மாட்டானுடா மாமனுங்க. வாங்கடா மோசடி பேர் வழிகளா, திருட்டு மொழி முழிக்கலடா, வசமா மாட்டீங்கடா. அன்னைக்கு என்னைய 2000 ரூபாய் ஜிம்ல வச்சு ஏமாத்தி வாங்கிட்டு போனீங்களே, இன்னைக்கு வட்டி மூலமா 2000 ரூபாய் கொடுங்க, அப்பதான் விடுவேன். என்னடா அது? ஏன் சார், நாங்களே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு எந்திரிச்சு நிக்கிறோம், எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாம இப்படி பணத்தை கேட்குறீங்களே, உங்களுக்கு அது நியாயமா இருக்கா? நியாயம் தாண்டா. நீங்க உயிரோட இருந்து இந்த நாட்டுக்கு என்னடா பிரயோஜனம்? போய் சேருங்கடா. எங்கள மாதிரி ஆள் இருக்கிறதா உன் பாக்கெட் ரொம்ப, இதை ஞாபகம் வச்சுக்கோ. அட பாவிகளா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனச்சாட்சி இருக்காடா? ஏண்டா உங்களாலேயா என் பாக்கெட் நிரம்புது? வரும்போதெல்லாம் ஒன்று அல்வா கொடுக்குறீங்க, இல்லைன்னா எங்கிட்டே பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போறீங்க. டேய் அன்னைக்கு கூட 2000 ரூபாய் ஜிம்ல வச்சு ஏமாத்தி வாங்கிட்டு போனீங்களே, அதுக்குள்ள மறந்து போச்சா? செய்யறையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாதமே நடிக்கிறீங்களா? அடிக்கடி பெரியாள் நான் சொல்லுவேன், அது உண்மை இல்லைங்களா? நீங்க தான் இவனுக்கிட்ட ஏமாந்துட்டு இருக்கீங்களா? யோ என்னையே கேள்வி கேட்கிறியா? அறிவு இருக்கா உனக்கு? ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரிய காரியத்தை கொல்ல பார்த்திருக்கா, அவனை விசாரிக்காம எங்கிட்ட கேள்வி கேட்கிறியா? இடியட். டுடே பார்மேன் அவங்கள விசாரி. லைசென்ஸ் சரியா? லைசென்ஸ் லைசென்ஸ் எடுக்க தான் சார் போறோம். யோ லைசென்ஸ் சரியானா சார்? அதான் எடுக்க போறேன்னு சொல்றாங்க. யோ என்னையா குழப்பறீங்க? சார் லைசென்ஸ் எடுக்கலாம் தான் ஆர்டிஓ ஆபீஸ் கார் ஏத்தும் போறோம். உங்களை யார் குறுக்க வந்து ஊர் சொல்லிச்சு? உங்களால தான் இந்த மாதிரி ஆச்சு. அப்போ இப்போ உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லையா? என்னது லைசென்ஸ் இல்லையா? ஒரு சார்ஜென்ட் ஒரு கான்ஸ்டபிள் உங்ககிட்ட லைசென்ஸ் இல்லைன்னா இது என்ன அநியாயமாகுது? யோ எங்க கிட்ட ஏன் லைசென்ஸ் கேக்குற?
உங்ககிட்ட லைசென்ஸ் இருந்தாதான் நாங்க லைசென்ஸை காட்டுவோம், இல்லைன்னா காட்ட மாட்டோம். என்னடா ஏயா லைசென்ஸை தள்ள வச்சுக்கிறாரா? சார், இல்லாதவன் தான் திருடுவான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? என்ன தத்துவம்? அதுக்கு என்ன இப்போ? உங்ககிட்டயே லைசென்ஸ் இல்ல, எங்க லைசென்ஸை திருட்டீங்கன்னா? யோ, லைசென்ஸ்ல போட்டோ இருக்கியா? உங்க லைசென்ஸ் வச்சு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? என்னடா கரெக்டா? கரெக்ட் தான். கரெக்ட்னு சொல்லிட்டானா அப்புறம் என்ன? சார், மேற்கொண்டு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? பைத்தியம், என்ன ஏன் சார் திட்டுறீங்க? ஒன்னும் இல்லையா. இனிமேல் பற்றி இவனோட கேள்வி கேட்டோம்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில பைத்தியக்கார டாக்டர் நம்ம கிட்ட கேள்வி கேட்பாரு. முதல்ல இவங்களை அனுப்பு. போங்க சார். சார், தேங்க்ஸ் சார். போங்கடா சார். சார், நீங்க இன்னும் போலியா? ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன். நான் என்ன வட்டி கிடையாது நடத்துறேன். இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூக்கி போட்டு வச்சுவேன். போடுடா. ஆமாதான், அந்த பக்கம் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அடுத்த கரைக்கு பாரு. போமன். சும்மா யாரா ஓவர் ஸ்பீடு? ஹலோ சரவணன் சார், உங்களை பார்க்க தியாகுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. தியாகுவா? ஆமாங்க சார், காயத்ரியோட அண்ணன் சொல்றாரு. ஓ, அவரா? சரி, உள்ள அனுப்பி வைங்க. ஓகே சார். யாருமே காணுமா? வணக்கம்மா பிள்ளை, வணக்கம்மா பிள்ளை, வணக்கம். வணக்கம், உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள்ளை, பரவாயில்ல. உட்காருங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. என்ன விஷயம்? ஆபீஸ் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க? அது சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். ஏன் வீட்டுக்கு வந்திருக்கலாமே? இல்ல, உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு தான் ஆபீஸுக்கு வந்தேன். பர்சனலாவா? பக்கத்துல ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டே பேசலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள. நேத்து வீட்லயே பேசலான்னு தான் பார்த்தேன். ஆனா வேலை இருக்குன்னு ஒரு காரணத்தை சொல்லி எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க. இத பாருங்க, கல்யாண விஷயம்னா நீங்க எங்க அப்பா அம்மா பார்த்து பேசுறது நல்லா இருக்கும். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா வாழ போறது நீங்க தானே. உங்ககிட்ட பேசினா தானே சரியா வரும். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. இல்ல, தப்பா நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. என்ன கண்ணா பின்னான்னு திட்டக்கூடாது, சத்தியம் பண்ணுங்க. திட்ட மாட்டேன், கண்டிப்பா திட்ட மாட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த ஃபேமிலி பிளானிங்க பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி எங்க குடும்பத்துக்கு உண்டான சில ஃபேமிலி கண்டிஷன்ஸ் இருக்கு. அத சொல்றேன், நீங்க அதை கவனமா கேட்டு ஒத்துக்கிட்டாதான் உங்களுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன கண்டிஷன்? தெளிவா சொல்லுங்க சார். பயப்பட மாட்டீங்களா? இதுல பயப்படுறதுக்கு என்ன சார் இருக்கு, சொல்லுங்க. கண்டிஷன் நம்பர் 1, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா காயத்ரி உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா. நீங்க தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். நம்பர் 2, அப்புறம் பொதுவா பொண்ணு சம்பாதிக்கிறத புருஷ வீட்டுக்கு தான் செலவு பண்ணுவா. ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் காயத்ரி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, நீங்க சம்பாதிக்கிறதையும் சேர்த்து எங்க வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதுல இருந்து சிங்கிள் பைசா தொடக்கூட உரிமை உனக்கோ காயத்ரிக்கோ கிடையாது. நம்பர் 3, பொதுவா நைட்ல லேட்டா தான் வருவா. சில நேரம் வராமலும் இருப்பா. என்ன அவ பாக்குற வேலை அப்படி. அவகிட்ட ஏன் லேட்டா வந்த, சில நாள் நைட் வராம போயிடுவா, ஏன் வரல, அப்படியெல்லாம் கேட்கவே கூடாது. பாயிண்ட் நம்பர் 4, அவ பாக்குற வேலையில அவளுக்கு எதிரிங்க அதிகம். அடிக்கடி ஆபத்து வரும். ஆபத்துன்னா ஆபத்து சாதாரண ஆபத்து நினைச்சிடாதீங்க. அடிதடி வெட்டு குத்து கொலை வரைக்கும் கூட போலாம். அந்த மாதிரி நேரத்திலலாம் நீங்க எங்க இருப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கே தெரியாது. சினிமா ஹீரோ மாதிரி கரெக்ட் டைம்ல ஜம்ப் அடிச்சு சம்மர் சால்ட் அடிச்சு காப்பாற்றணும். இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது உங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம். கை கால் இழகலாம். கண்ணு மூக்கு காது நாக்கு உடல்ல எந்த உறுப்பை வேணாலும் இழக்கலாம். அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. ஆனா என் தங்கச்சி காயத்ரி மேல ஒரு துரும்பு கூட விழக்கூடாது. எதையும் மீறி விழுந்துச்சு, நானே உன்னை கண்ட துண்டமா வெட்டிடுவேன். ஒன் நம்பர் 5. ஐயோ போதுங்க, இது வரைக்கும் நீங்க சொன்னதே போதும். தயவு செய்து இடத்தை காலி பண்ணுங்க. மாப்பிள்ள, ஒரு சின்ன விண்ணப்பம்.
நீங்க தான் என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். அப்படி மீறி கொஞ்சம் தண்ணி வந்தாலும் ஆனந்த கண்ணீரா இருக்கணுமே தவிர ரத்த கண்ணீரா இருக்க கூடாது மாப்பிள்ள. முதல்ல நான் என்ன காப்பாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் உங்க தங்கச்சியை காப்பாத்துறத பத்தி யோசிக்கிறேன். தயவு செய்து இப்ப கிளம்புங்க. நல்ல பொறுமையா உட்காந்து யோசிங்க, தப்பு இல்ல. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க. நீங்களே வாழ்க்கையை இன்னும் சுருக்கிக்காதீங்க மாப்பிள்ள. வரட்டா? கிளம்புங்க சார்.